கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமையை உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்திலே 3வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அப்ப யுத்தத்திலே ஜெயம் பெற்ற நம்ம தேவாதி தேவன் மரணத்தை ஜெயித்து இன்றைக்கு உயிரோடு கூட எழுந்திருக்கிற ஜீவாதிபதியை நாம் ஆராதிக்க வேண்டும். அவருடைய நாமம் என்னன்னா, அவருடைய நாமமே என்னன்னா கர்த்தர் என்பது அவருடைய நாமமா இருக்கிறது. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரத்திலே 16வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் இங்கே இருக்கும் என்று அல்லேலூயா. மரணத்தை ஜெயமாய் விழுங்கின தேவன் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். எந்நாளும் இங்கே இருக்கும் இந்த ஆலயத்திலே என்று சொல்லி சாலமோன் கட்டின ஆலயத்தை பற்றி அந்த இடத்திலே சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு அந்த ஆலயம் சிதைக்கப்பட்டு சிலுவையிலே அது மீண்டுமாக மகிமையின் ஆலயமாக எழுப்பப்பட்டு இருப்பதினாலே அந்த ஆலயத்தின் மேலே தேவனுடைய கண்கள் எந்நாளும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே. அப்போ அந்த கண்கள் நம்மளை நோக்கி கொண்டிருக்கிறது. மனுஷனுடைய கண்கள் நம்மளை ஒன்றும் சேதப்படுத்தாது என்பதை நாம் திடமனதாய் இருந்து கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதம் 75:1 சொல்லப்பட்டிருக்கிறது. உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உமது நாமம் சமீபமாய் இருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. அப்ப அந்த நாமம் முன்பு தூரமாக இருந்தது. மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தமாக முகம் பார்க்க முடியாதபடிக்கு தேவனுக்கும் மனிதனுக்கும் பிரிவினை உண்டாக்கினது ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே. ஆனா 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவினாலே அது என்னன்னு சமீபமாய் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை திரும்ப வாசித்தால் இன்னும் நன்றாய் புரியும். உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உமது நாமம் சமீபமாய் இருக்கிறது என்று. ஹல்லேலூயா. இன்னைக்கு சமீபமாய் இருக்கிறது. எப்படியாக அந்த திரைசிலை 2ஆக கிழிக்கப்பட்டதினாலும் தேவன் நமக்காக சிந்தின ரத்தத்தினாலும் அவருடைய கிருபாசன தண்டையில் கிட்டி சேரும் பாக்கியத்தை தைரியமாய் நாம் அடைந்திருக்கிறோம். அந்த சமீபத்தில் இருக்கிறது. ஒரு அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. ஹல்லேலூயா. அது அதிசயமான கிரியைகள் அறிவித்தது. மரண பாடுகள், உயிர்த்தெழுதல், அதிசயமான கிரியைகள் அதை வெளிப்படுத்தி இருக்கிறது நமக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியாக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. உன் நாமம் என்றும் துதித்திடவே எந்தனை படைத்திட்டீரே. உன் நாமம் என்றும் துதித்திடவே எந்தனை படைத்திட்டீரே. சீயோனின் ராஜனே, என் தேவனே, நன்றி சொல்லி நான் துதிப்பேன். சீயோனின் ராஜனே, என் தேவனே, நன்றி சொல்லி நான் துதிப்பேன். ஸ்தோத்ரம் தேவா ஸ்தோத்ரம், பாத்திரர் உமக்கே ஸ்தோத்திரம். ஸ்தோத்ரம் தேவா ஸ்தோத்ரம், பாத்திரர் உமக்கே ஸ்தோத்திரம். ஆகுல நேரங்களில் தேவாவும் நாவினான், வேதனை வியாகுல நேரங்களில் தேவாவும் நாவினா. தேற்றினீர் என்னையே உம்மாவியா, நன்றி சொல்லி நான் துதிப்பேன். தேற்றினீர் மாவியா, நன்றி சொல்லி நான் துதிப்பேன். ஸ்தோத்ரம் தேவா ஸ்தோத்ரம், பாத்திரர் உமக்கே ஸ்தோத்திரம். ஸ்தோத்ரம் தேவா ஸ்தோத்திரம்,
ஸ்தோத்திரம் பாத்திரர் உமக்கே ஸ்தோத்திரம் சோதனை வேளையில் ஜெயமடைய சாத்தானை முறியடிக்க சோதனை வேளையில் ஜெயமடைய சாத்தானை முறியடிக்க தந்திரே வல்லமை உன் கிருபையா நன்றி சொல்லி நான் துதிப்பே தந்திரே வல்லமை உன் கிருபையா நன்றி சொல்லி நான் துதிப்பே ஸ்தோத்திரம் தேவா ஸ்தோத்திரம் பாத்திரர் உமக்கே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவா ஸ்தோத்திரம் பாத்திரர் உமக்கே ஸ்தோத்திரம் கண்ணிமை நேரத்தில் உம்மை காண மறுரூபம் அடைந்திடவே கண்ணிமை நேரத்தில் உம்மை காண மறுரூபம் அடைந்திடவே நம்பிக்கை தந்திரே இவ்வுலகிலே நன்றி சொல்லி நான் துதிப்பே நம்பிக்கை தந்திரே இவ்வுலகிலே நன்றி சொல்லி நான் துதிப்பே ஸ்தோத்திரம் தேவா ஸ்தோத்திரம் பாத்திரர் உமக்கே ஸ்தோத்திரம் நன்றி நன்றி என்னேசுராஜனுக்கே தந்தேன் என்னை என் தேவனுக்கே நன்றி சொல்லி நான் துதிப்பே ஆமென். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா ஆவியின் பலத்தினாலே அவர் மகிமையின் ரூபத்தை அடைந்தார் அல்லவா. அவர் அந்த ஆவியினாலே நம்மளை உயிர்ப்பிக்கும்படியா அவருடைய பாதத்திலே நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்ம ஆவியின் மனுஷர்களாய் மாற்றி ஆவியின் மனுஷர்களாய் நடக்க நமக்கு உதவி செய்வார். ஆமென்.